எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம உடலுக்கு விட்டமின் B12 மிகவும் முக்கியமான ஒரு சத்துங்க. ஆனால் பலருக்கு தெரியாமலேயே உடலில் விட்டமின் B12 குறைபாடு இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா உடலில் சில அறிகுறிகள் மூலம் சிக்னல் கொடுக்குங்க. அந்த முக்கியமான 10 அறிகுறிகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்களா? B12 நம்ம உடலில் நரம்புகள், இரத்த அணுக்கள் மற்றும் மூளை செயல்பாட்டுக்கு மிக மிக முக்கியங்க. இந்த விட்டமின் குறைந்தால் பல ஹெல்த் ப்ராப்ளம் வரும். இதனால் நிறைய இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் அந்த 10 முக்கியமான அறிகுறிகளும் அதுக்கு தீர்வையும் பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அப்படியே டயர்ட் ஆவாங்க. அப்படியே ரொம்ப காலையில் எந்திரிச்சோன்னே ரொம்ப உடம்பு சோர்வாக பலவீனமாக இது பண்ணுவாங்க. சோர்வாக இருப்பாங்க. எந்திரிக்கிறதுக்கே என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபெட்டிக் ஆகிற மாதிரி ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தலை சுற்றல் இருக்குங்க. டிசீனஸ், அதாவது ரொம்ப குறைபாடுனுடைய அறிகுறி தான் இது. அதே போல் மூணாவதாக பார்த்திங்கன்னா, கை கால் விட்டமின் B12 நரம்புகளுக்கெல்லாம் மிகவும் முக்கியம்னு சொன்னோம் இல்லைங்களா? அது குறைஞ்சிச்சின்னா என்னவோ, கை காலில் சில பேர்த்துக்கு அப்படியே சாக்கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இல்லைன்னா முள் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளாங்க குத்த அப்படியே பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க B12 குறைஞ்சதுனால. அப்புறம் சில பேருக்கு நாலாவதாக பார்த்திங்கன்னா என்னென்னா, எதை சொன்னாலும் மறந்துடுவாங்க. மறதி இருக்கும். எதுலேயுமே கவனமாக எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா, மூச்சு திணறல் இருக்குங்க. சில வேலை செஞ்சால் கூட அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி உணர்வெல்லாம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? விட்டமின் B12 குறைஞ்சிருக்குன்றது அறிகுறி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது திடீர்னு ரொம்ப வெளுத்த மாதிரி நம்ம வெள்ளை ஆகிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. ஸ்கின் பேல் ஆகிறது தான் அது. ஆனால் டல்லாக தெரியும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரிகிற மாதிரி, ஐயோ நம்ம வெளுத்து போயிட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. ஸ்கின் எல்லாம் பேல் ஆக ஆரம்பிக்கும் விட்டமின் B12 குறைஞ்சதுன்னா. அடுத்தது சில பேர்த்துக்கு நாக்கில் கூட பர்னிங் சென்சேஷன் இருக்குங்க, சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம். அப்புறம் மூடு சேஞ்சஸ் இருக்குங்க. எட்டாவதாக இதான் அறிகுறியாக இருக்கும் நம்ம சொல்லிக்கலாம். என்னென்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும், மூடு சேஞ்சஸ்லாம் இருக்கும், டிப்ரெஷன் வருங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏன்னா எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது கோபம் வரதானங்க செய்யும். அப்புறம் நம்மளுக்கு நாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே எரிஞ்சு விடுவாங்க. அப்புறம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்புறமே என்னன்னா, 9ஆவதாக பார்த்திங்கன்னா, கண் பார்வையெல்லாம் அப்படியே விஷன் குறையிற மாதிரி இருக்கும். பிரச்சனை வரும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்களா? அதனால் இப்போ 10 ஓவராலாக பார்த்திங்கன்னா வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் தினசரி வேலை செய்கிறதுக்கே சிரமமாக இருக்குங்க. இதெல்லாம் தீர்க்கறதுக்கெலாம் நிறையா விஷயம் இருக்குது. பேலன்ஸ்டு டயட்டு தான் மிக மிக முக்கியங்க. சில பேர்த்துக்கு ரொம்ப டெஃபிஷியன்சி இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு டாக்டர் ஆலோசனை பெறது தான் நல்லது. இது நம்ம எல்லாருமே விட்டமின் B12 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக சாப்பாட்டிலையே நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். அதுக்கோசரம் தான். இப்போ குழந்தைங்களே எடுத்துக்கோங்களேன். ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தா ப்ரோட்டீனாக அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அவங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்லாம் நல்லா பாஸ் ஆக முடியும் இல்லைங்களா? அதுக்கு தான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, அடுத்தது பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம்.
தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மீன், கறி, முட்டை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கும் போதே உங்களுக்கு வந்து விட்டமின் B12 வந்து அதிகமாகும். B12 அதிகமாகும்போது வந்து எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து டல்லாக ஃபீல் பண்ணுறது, போர்டில் தெரியலைங்கிறது, அப்புறம் வந்து சுறுசுறுப்பாக இல்லைன்னு நம்ம திட்டிகிட்டே இருக்கிறதோட அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ணி கொடுக்கலாம். 40+ பெண்களுக்கும் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆனாலுமே கூட ரொம்ப குறைபாடு இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் ஆலோசனை பெறுறது தான் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட ஆலோசனை வந்து பெற்று மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது தாங்க நல்லது. இது அவேர்னஸ்க்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்து கிடைக்கிது இல்லையா? அதனால் நீங்கள் வந்து எனக்கு கல்பனா தமிழ் பிளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னால் லைக் பண்ணுங்களேன், லைக் கொடுங்களேன், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மீண்டும் பதிவினை போடுறதுக்கு, சரிங்களா?